வணக்கம். பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது திண்டிவன தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் மீது அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து தற்பொழுது பேட்டி அளித்து வருகிறார். பாமகவில் உள்ளவர்களிடம் பார்த்தோமேனால் ஐயா என்று சொன்னவர்களை ராமதாஸ் என்று சொல்ல வைத்தது அன்புமணிதான் என்றும் ராமதாஸ் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார். அன்புமணி கட்சியை பறிக்க சூழ்ச்சி செய்கிறார், பேச்சுவார்த்தைக்கு நான் வர மறுப்பதாக அன்புமணி பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார். பாமகவின் கிளை 34 அமைப்புகளை நான் உருவாக்கி வைத்திருந்தேன், ஆனால் அந்த நிர்வாகிகளை பணம் தர சொல்லி வற்புறுத்துகிறார். பாமகவிற்கு மீண்டும் அங்கீகாரம் பெறும் நோக்கில்தான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். வஞ்சனையாலும் சூது செய்தும் கட்சியை பறிக்க அன்புமணி முயல்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். அன்புமணியின் தலைவர் பதவி காலாவதி ஆகிவிட்டது, பாமகவின் நிறுவனரும் தலைவரும் நானே என்றும் திரும்ப பார்த்தோமேனால் ராமதாஸ் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தைலாபுரம் வீட்டிற்கு அன்புமணி என்னை சந்திக்க வரவில்லை, நான் எந்த கதவையும் அடைக்கவில்லை என்றும் தற்பொழுது அவர் தெளிவுபடுத்த பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே தற்பொழுது மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அன்புமணி மீது வைத்திருந்தார். குறிப்பாக ஒட்டு கேட்டுக்கும் கருவி பார்த்தோமேனால் தன்னுடைய மகனே வைத்திருந்தது என்று சொல்லி அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தார். இந்த நிலையில் அதே போன்று என்னுடைய தொலைபேசியும் ஒட்டு கேட்கப்படுவதாக அவர் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் ராமதாஸ் அவர்கள் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். நாளை மறுதினம் பார்த்தோமேனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார். அதே போன்று 17ஆம் தேதி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பொதுக்குழு கூட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது இரண்டு தரப்பினரும் தொடர்ந்து மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு நேரடியாக பதிலளிக்காமல் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார். அதே போன்று மறைமுகமாகவே ஒரு சில கருத்துக்களை அவர் தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீது குற்றச்சாட்டுகளை வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு அன்புமணி ராமதாஸ் தரப்பு என்ன பதிலளிக்கப் போகிறார்களா அல்லது தொடர்ந்து மௌனம் காக்கப் போகிறார்களா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்பொழுது அவர்கள் வீட்டில் அந்த ஒட்டு கேட்பு கருவி வைக்கப்பட்டதாக சொல்லி தற்பொழுது காவல்துறை சார்பிலும் புகார் அளிக்கப்பட்டு அந்த விசாரணை நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது.